வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு பலப்படுத்திக்க என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுதா அப்படின்றத உறுதி பண்ணிக்கிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நாம் அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். நமது நரம்பு மண்டலம் நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்கு. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைகளுக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியம். ஸோ அது கூட சேர்த்து ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, நரம்பு மண்டலத்தை நீங்கள் வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாடம் உணவுல நரம்புகளுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய குறிப்பிட்ட சில உணவுகளை சேர்த்துக் கொள்ளணும். இதனால உங்களுடைய நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு வலிமையாக இருக்கும். அந்த உணவுகள்லாம் என்னென்னதை பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சீ ஃபுட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு. கடல் உணவுகள் ரொம்பவே முக்கியம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் B12 வந்து மூளை மற்றும் நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது. நம்மளுடைய ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மன இறுக்கத்தை எல்லாம் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் முக்கியமான சத்து தான் இந்த விட்டமின் B12. ஸோ இந்த விட்டமின் B12 குறைபாடு தான் நமக்கு இந்த நரம்பு சேதத்தை எல்லாம் உண்டாக்குது. நீங்கள் கடல் உணவுகள் சீ ஃபுட்ஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கடல் உணவுகளான மீனில் விட்டமின் B12 அதிகமாக இருக்கு. நீங்கள் வாரத்தில் 2 தடவை வந்து உங்களுடைய உணவுகளில் மீன்களை சேர்த்துக்கணும். ஸோ அடிக்கடி நீங்கள் மீன் சேர்த்து சாப்பிடுவதனால உங்களுடைய நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் தவிர்க்கலாம். நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். முழு தானியங்களை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றிலெல்லாம் விட்டமின் B அதிகமாக இருக்கு. ஸோ விட்டமின் B நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான சத்து அப்படின்றதால நீங்கள் இந்த கைக்குத்தல் அரிசி, பார்லி போன்ற முழு தானியங்களை அப்பப்போ உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வாங்க. உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. விதைகள் மற்றும் நட்ஸை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆலி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கு. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், உயிரணு சவ்வுகளையும் நரம்புகளையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு இந்த விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவை எல்லாம் அதிகமாக நிறைந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த நட்ஸ் வகைகளில் பிஸ்தாவை நீங்க எடுத்துக்கணும். ஸோ பிஸ்தாவில் விட்டமின் B சொல்லக்கூடிய தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது. விதைகள் மற்றும் நட்ஸை நீங்க எடுத்துக்கோங்க. கூடுதலாக பிஸ்தாவை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். பன்றி இறைச்சியை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியில நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமான சத்தான விட்டமின் B சொல்லக்கூடிய தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் இதுல பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் புரோட்டீன் போன்ற சத்துக்களும் நிறைந்திருக்கு. இது உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்தும். ஒருவேளை நீங்க வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ஓட்ஸ் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கங்க. நீங்க வெஜிடேரியனாக இருக்கும்போது பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா ஓட்ஸ்லயும் விட்டமின் B அதிகமாக இருக்கு. கூடுதலாக இந்த ஓட்ஸ்ல புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்ற சத்துக்கள்லாம் இருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய நரம்புகளை ஸ்ட்ரெஸ், டென்ஷன்ல இருந்து ரிலீவ் பண்ணி அமைதியடைய செஞ்சு நரம்புகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஸோ ஓட்ஸையும் நீங்க உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். இறைச்சிகளை நீங்க உங்களுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இறைச்சிகள்ல விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்ல நீங்க சிக்கன், மாட்டிறைச்சி போன்றவற்றை அப்பப்போ நீங்க சேர்த்துக்கொள்ளணும். இதனால உங்களுக்கு விட்டமின் B12 மட்டும் இல்லாம இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க பால் பொருட்களை எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம் சத்து. ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் சத்து பால் பொருட்கள்லையும் அதிகமாக இருக்கு. பால், தயிர், மோர் போன்ற பால் பொருட்கள்ல கால்சியம் சத்து மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் சத்தும் அதிகமாக இருக்கு. ஸோ பொட்டாசியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றை கூட நீங்க எடுத்துக்கலாம். உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். அத்திப்பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு இருக்குங்க மக்களே. அத்திப்பழத்தை நீங்க தினமும் 1 அல்லது 2 பழங்களை நீங்க சாப்பிட்றதால நரம்புகள் உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்டாக இருக்கும். நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலத்தையும் கொடுக்குது.
இது நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளையும் குணப்படுத்தி வராமல் தடுக்குது. ஸோ நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் அத்திப்பழத்தை எடுத்துக்கோங்க. உலர்ந்த அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம் அல்லது அத்திப்பழத்தை அப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம். பிரண்டையை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு இருக்கு. பிரண்டையை நீங்கள் உணவில் சேர்த்துக் கொள்வதால் உடலுக்கு பலம் தருவதோடு நரம்புகளையும் வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பிரண்டையை வாரம் 2 முறை சாப்பிட்றதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நரம்புகளை பலப்படுத்துகிறதுக்கு நீங்கள் பிரண்டையை எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழத்தை நீங்கள் நரம்புகளை பலப்படுத்திக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ பேரிச்சம்பழத்தை நீங்கள் பாலில் சேர்த்து சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான ஒரு பலத்தை பேரிச்சம்பழம் உங்களுக்கு கொடுக்கும். இதை நீங்கள் சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் ரெண்டுமே சேர்ந்து பலம் பெற ஆரம்பிக்குது. நீங்கள் இந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்றதால பலகீனமான உங்களுடைய உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிட்றதால உங்களுடைய உடலுக்கு தேவையான பலம் கிடைக்கும். இப்போ பலகீனமான உடல் கொண்டவர்கள்லாம் தங்களுடைய உடல்களை தேர்த்தணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாலில் பேரிச்சம்பழத்தை கலந்து சாப்பிடுங்க. நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். மாதுளம் பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. மாதுளம் பழம் சாப்பிடுவதால உடல் சூட்டை இது தணிச்சு உடலுக்கு குளிர்ச்சியை தருது. இது நரம்பு பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை பலப்படுத்துது, நரம்புகளை வலுப்படுத்தவும் செய்யுது. ஸோ நீங்கள் மாதுளம் பழத்தை எடுத்துக்கோங்க, உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். நெல்லிக்காயை நீங்கள் நரம்புகளை பலப்படுத்திக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க நம்ம இருக்கவே மாட்டோம். ஸோ பொதுவாக நிறைய மருத்துவ நன்மைகள் நெல்லிக்காய்க்கு இருக்குது அப்படின்னு தெரியும். நெல்லிக்காய் சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான பலத்தை அது கொடுக்குது. நெல்லிக்காய் சாப்பிட்றதால நரம்பு மண்டலம் வலுப்பெறுது. ஸோ கூடுதலாக உங்களுக்கு இதுதான் நெல்லிக்காய் சாப்பிடும்போது உங்களுடைய நரம்பு மண்டலம் ரொம்பவே பலம் பெற ஆரம்பிக்கும். இதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும். இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் நெல்லிக்காய் உங்களுக்கு தடுக்கும். ஸோ நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது நெல்லிக்காய் சாப்பிடுங்க. தினமும் கூட நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிடலாம். அது விதமாக உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் முடிஞ்சால் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் கூட குடிக்கலாம். அதுவும் உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்தும். வெற்றிலையை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை நீங்கள் சாதாரணமாகவே மென்று சாப்பிட்றதாலே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. நீங்கள் இந்த வெற்றிலையை சாப்பிடும்போது நல்லா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக செரிமான கோளாறுகளையும் இந்த வெற்றிலை தடுக்குது. உடல் நரம்புகள் நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த வெற்றிலைக்கு உண்டு. ஸோ அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க, இப்போவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். இப்போ பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு நீங்கள் 3 முறை இந்த முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிட்றதால நரம்புகளுக்கு இது பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. ஸோ இது கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிடும். முருங்கைக்கீரையை சாப்பிட்றதால கண் நரம்புகளை நீங்கள் பலம் பெற வச்சுக்கலாம். ஸோ இந்த உணவுகளோடு சேர்த்து தினமும் நீங்கள் ஏதாவது பழங்களையும் எடுத்துக்கிட்டு இருக்கணும். இப்போ வயதானவர்களை தொடங்கி சின்ன பசங்களை வரைக்குமே உங்களுக்கு தினமும் நீங்க ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்க விடுபடுவதற்கு அது உதவிகரமாக இருக்கும். ஆகையால தினமும் நீங்க உணவுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒரு சில பழங்களை எடுத்துக்க ஆரம்பிங்க. எந்த பழங்களை வேணா நீங்க சாப்பிடலாம், அது உங்களுக்கு ஆரோக்கியம் தான். உங்களுடைய நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் விடுபடுவதற்கு அது உதவிகரமாக இருக்கும். கீரைகளை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் பொதுவாகவே நல்ல பலன்களை அளிக்குது. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரையை நீங்கள் சாப்பிட்றதால நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். தினமும் ஏதாவது ஒரு கீரைகளை நீங்கள் சாப்பிடணும். அல்லது முடியாவிட்டால் சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடலாம். ஸோ தொடர்ந்து இந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. உங்களுடைய நரம்புகளை பலம் பெற வச்சுக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. சுழற்சி அடிப்படையில் இந்த உணவுகளை சாப்பிட்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.